Students, welcome to online class with Hema. 10th Max, second chapter, numbers and sequences. Exercise 2.1. Fifth sum. Prove that the square of any integer leaves a remainder either 0 or 1 when divided by 4. So, இப்போ இது வந்து let x be any integer எடுத்துக்கோங்க. Okay. Fifth one, solution போட்டுக்கோங்க. Let x be any integer. Any integer. இப்போ the square of x is என்ன? The square of x is x square. Okay. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? Square of any integer leaves a remainder either 0 or 1 when divided by 4. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு கேஸில் என்ன எடுத்துக்கிறோன்னா let x be any even integerன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் கேஸில் வந்து x be any odd integerன்னு எடுக்கிறோம். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜர் லீவ்ஸ் அ ரிமைண்டர் ஐதர் 0 ஆர் 1 when divided by 4. ஸோ let x be an even integer எடுக்கிறோம். ஈவன் இன்டிஜர் எடுக்கும்போது என்னென்னா this implies x equal to 2q. இப்போ நம்ம தேர்ட் சம் போடும்போதே பார்த்தோம் என்னென்னா சம் பாசிட்டிவ் இன்டிஜர் எடுக்கும்போது 2q அண்ட் 2q + 1 தான் எடுக்கிறோம். பாசிட்டிவ் இன்டிஜர் போடும்போது தேர்ட் சம்மில் 2q and 2q + ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு கொடுக்கும்போது ஸோ இதில் ஈவன் இன்டிஜர் வந்து ஃபஸ்ட் கேஸில் x equal to 2qன்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து since x is even, okay, x is even where q is some integer ன்னு எடுத்துக்கிறோம். q is some ஏதாவது ஒரு integer. okay, அப்போ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் என்ன ஆகும்னா x square equal to 2q whole square, that is என்ன 4q square. அப்போது x square equal to 4 into q square. இதிலேருந்து என்னென்னா x square is divisible by 4ன்னு அர்த்தம். okay, x square is divisible by 4. அப்போது when x is an even integer, x square is divisible by 4. This implies x square leaves a remainder 0 when divided by 4. ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் leaves a remainder 0 or 1 when divided by 4. அப்போ ஈவன் இன்டிஜர் வரும்போது leaves a remainder 0. ஸோ இது எழுதுங்க. என்ன எழுதணும்? therefore when x is an even integer, x square is divisible by 4. ஈவன் இன்டிஜராக இருக்கும்போது x square is divisible by 4. அப்போனா என்ன? leaves a remainder 0. this implies x square leaves a remainder 0 when divisible by 4. அதே கேஸ் 2ல் என்ன பண்ணோம்? ஆட் இன்டிஜர்னு எடுக்கிறோம். ஆட் இன்டிஜர் எடுக்கும்போது leaves a remainder என்ன வரும்னா leaves a remainder 1. இப்போ பாருங்கள் கேஸ் 2ல் என்ன எடுக்கிறோம்? அதை சொன்னல தேர்ட் சம்லேயே போட்டோம். பாசிட்டிவ் இன்டிஜர் எடுக்கும்போது 2q + 1 எடுப்போம். ஸோ இப்போ கேஸ் 2ல் எடுத்துக்கோங்க. கேஸ் 2ல் let x be any odd integer. okay, odd integer என்னும்போது என்ன வரும்? therefore x equal to 2k + 1. q + 1 எடுக்கலாம் or k + 1 for some integer k. okay, integer அது qன்னு எடுத்ததால் இது kன்னு எடுத்துக்கிறோம். okay, so squaring both sides as usual 2k + 1 whole square. இப்போ இது என்ன? a + b whole square ஃபார்மில் எழுதுகிறோம். அப்போ என்ன வரும்? 4k square + 4k + 1. okay, a square + 2ab + b square. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோன்னா 4k இது ரெண்டுத்தில் காமனாக வெளில எடுங்க. 4k காமனாக வெளில எடுத்தால் இன்ட்டு k + 1 + 1 வரும். k 4k into k 4k square 4k into 1 4k. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன எழுது? x square equal to 4q + 1 4q + 1. okay, 4q + 1. ஏன்னா since என்ன பண்ணுறோன்னா q equal to k into k + 1 எடுத்துக்கிறோம். okay,
அப்போ 4q + 1 4q + 1 போது என்ன ஆகும்னா leaves the remainder 1. அப்போ என்ன வரும்? 4q + 1 leaves the remainder 1. அதில் leaves the remainder 0. ஏன்னா 4q² வருது ப்ளஸ் எதுவும் வரல. ஸோ leaves the remainder 0. இங்கே leaves the remainder 1. Leaves the remainder 1 when divided by 4. Okay, when divided by 4. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா by case 1 case 2, from case 1 and case 2 the square of அதானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில், the square of any integer leaves the remainder 0 or 1 when divided, leaves the remainder 0 or 1 when divided by 4. Okay, when divided by 4. Okay, leaves the remainder. இப்போ புரியுதா? let x be any integer எடுத்துக்கிறோம். square of x is x² எடுத்துட்டு let x be an even integer. even integerனா வெறும் 2q. odd integer ரெண்டு கேஸாக எடுத்துக்கிறோம். even integerனா 2q² பண்ணுவோம் 4q² ப்ளஸ் எதுவும் வர்றதால leaves the remainder 0. இதே odd integerனா 2k + 1 whole square. ஸோ அப்போது ரிமைண்டர் என்ன? 1 வருது 4q + 1. அப்போது leaves the remainder 1 when divided by 4. Okay, leaves the remainder ரெண்டு தடவை எழுதிட்டேன். leaves the remainder 1. Okay, leaves the remainder 1 when divided by 4. Okay, so from case 1 and case 2 the square of any integer leaves the remainder 0 or 1 when divided by 4. Okay, அவ்வளோதான் the sum. Thank you. For more videos please subscribe our channel.